எம்ஜிஆருக்குலாம் நடிக்கவே தெரியாதுங்க. அவருக்கு நடிக்க வராது. அவர் அழுதாருன்னா, செவுத்து பக்கம் திரும்பிட்டு அழுவாரு. அவ்வளவுலாம் ஒண்ணும் ஆக்டிங் பண்ண முடியாது. சும்மா கைய அசைச்சு பாடுவாரு, கால அசைச்சு பாடுவாரு. அவ்வளோதான் முடிஞ்சுச்சு ஒரு ஃபைட் பண்ணுவாரு. அப்படின்னு சொல்லி சிவாஜி கணேசன் அளவுக்கு அவருக்கு நடிக்கலாம் வராது. ஸோ அந்த மாரிலாம் சொல்லி அவர் மேல நெறைய கான்ட்ரோவர்சி உண்டு. பட் ஆனா அதெல்லாம் முறியடிச்சு, அவருக்கும் நடிக்க தெரியுங்க. அவர் ஒரு படம் நடிச்சு காமிச்சாரு. தலைவர்ட்ட என்ன ஸ்பெஷல் அப்டிங்க, உங்களால முடியாது அப்டின்னா அத முடிச்சு காமிப்பாரு. நினைத்ததை முடிப்பவர்னா அது அவர்தான். ஸோ அந்த மாதிரி அவரு நடிப்புக்குன்னு ஒரு படம் நடிச்சாரு. அந்த படத்த பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தலைவர் 1952, 53 அந்த காலகட்டங்கள்ல பராசக்தி சிவாஜி கணேசன் உள்ள வந்துறாரு. அதுக்கு முன்னாடியே தலைவர் நெறைய படங்கள் நம்ம நாடகங்கள்லாம் நடிச்சு அனுபவப்பட்டு ஒவ்வொரு படமும் வந்து அவர் கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்துட்டு இருக்காரு. சிவாஜி கணேசன் அப்படி கிடையாது. ரொம்ப பெரிய அளவுலாம் இது இல்ல. நாடகங்கள் நடிச்சுக்கிட்டே வந்தாரு. டக்குனு 52ல அவருக்கு சரியான சான்ஸ் கிடைச்சது. அதுல அடிச்சு தூக்கி நொறுக்கி பராசக்தி மூலமா உள்ள வந்தவர், அடுத்தடுத்து அவருடைய பீக்ல வருஷத்துக்கு 4 படம், 5 படம் ஓட ஆரம்பிச்சாரு. சோ இது வந்து தலைவர் கொஞ்சம் ஒரு மாரியா இருந்தது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்மளும் நம்ம திறமையை காமிக்கணும். ஸோ நம்மளுடைய இதை காட்டணும் அப்படின்னு நினைச்சிட்டு அவரும் இப்படித்தான் நடிக்க வருமா அப்படின்னு நினைச்சதுக்கு இல்ல மாற்றம் நடிக்கணும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டாரு. ஸோ அந்த சமயத்துல தான் அவர்கிட்ட அந்த கதை வந்தது. எம் ஆர் ராதா அவர்கள் தயாரிக்கிறதா, வாசு அவர் சேர்ந்து தயாரிக்கிறதா சொல்லி பெற்றாதன் பிள்ளை அப்படின்ற படம். ரொம்ப அருமையான படம். எல்லாருக்குமே தெரியும். இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா, இந்த படத்தை வந்து ஆங்கில படமான சிட்டி லைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சார்லி சாப்ளின் நடிச்சிருப்பாரு. ஸோ அந்த கதையில இருந்து இன்ஸ்பயர் ஆகி எடுத்த படம் தான் இது. இந்த படத்துல ஆர்வதாஸ் வசனம். படத்தோட கதை வந்து எம்ஜிஆருக்கு சூட்டபிளே ஆகாது அப்படின்னு நினைச்சு அந்த கதையை சொல்றாரு ஆர்வதாஸ். சொன்ன உடனே எம்ஜிஆருக்கு வந்து ரொம்ப பிடிச்சு போயிருது. இல்ல இந்த மாதிரி நான் ஒரு படம் பண்ணி ஆகணும், என் கேரியர்ல படம் பண்ணி சவாலா பண்ணணும், நான் நடிச்சுதான் ஆகணும் அப்படின்னு. இந்த படத்துல பெரிய அளவுல எம்ஜிஆருடைய மாஸ் சீன் அப்படின்னு சொல்லக்கூடிய மாஸ் எலமெண்ட்லாம் இருக்காது. அவர் சாதாரணமான ஒரு வித்தியான ஆளு, ரொம்ப கஷ்டப்படுற ஆளு, சேரியில இருக்கிற மாதிரி கஷ்டப்படுற ஆளு. அப்படி இருக்கிறவருக்கு ஒரு குழந்தை ஒண்ணு கிடைக்குது. அந்த குழந்தை எடுத்து அவர் வளர்க்குறாரு. அந்த குழந்தை எடுத்து வளர்க்கறதுனால கண்ணன் பிறந்தான் எங்கள் கண்ணன் பிறந்தான் புது கவிதை அவருக்கு பின்னாடி அந்த நல்ல ஒரு அந்த பாண்டிங் வரவும் அந்த பிள்ளை மேல பாசமாகி ரொம்ப உருக்கமா கண்ணன் கண்ணா கண்ணா கண்ணன்ட்டே தெரிவார். ஸோ ஒரு கட்டத்தில் அவங்க பேரண்ட்ஸ் வந்து சௌகார் ஜானகி அசோகன் ஒன்று சேர்ந்து இது எங்க குழந்தை அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டு அந்த பிள்ளையை தூக்கிட்டு போயிடுவாங்க. கூட்டு போன உடனே அவர் வந்து ஒரு மாதிரி மைண்ட் சேஞ்ச் ஆன மாதிரி ஆயிடுவார். ஸோ அதுல இருந்து அப்புறம் அவங்க வந்து எப்படி ஒன்று சேர்த்து வைக்கிறாங்கன்றதான் கதை. இந்த கிளைமேக்ஸ் ஒரே ஒரு ஃபைட் மட்டும் தான் இருக்கும். ஸோ இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா தலைவருக்கு வந்து ஒரு ரொம்ப டிஃப்ரெண்டான படம். அவருக்கு நடிக்க தெரியும் அப்படின்னு நினைச்ச படம். அவர் வந்து இந்த எப்படி முகத்தை காட்டாம அழுவாரு அப்படின்றலாம் சில விமர்சனங்கள் இருந்தது பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரிலாம் அதில் இருக்காது. டோட்டலாக அவர் டைரக்டாவே அழுவாரு. ரொம்ப உருகி நடிச்சிருப்பாரு. இந்த படம் பெரிய அளவுல ஹிட் ஆகலனாலும் நல்ல ஒரு பேர் வாங்கிச்சு, நல்ல ஒரு வசூல் பண்ணுச்சு இந்த படம். இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் கேளுங்க. இந்த படத்துல ஒரு லவ் சாங் வச்சிருப்பாங்க. சரோஜாதேவிமாவும் வெறும் அப்படியே கார்ல பறந்துகிட்டே போற மாதிரி ஒரு பாட்டு, ஒரு நல்ல பாட்டு இருக்கும் அப்போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும், அருமையா இருக்கும். சக்கரை கட்டி ராசாத்தி என் மனச வச்சுக்கும் காப்பாத்தி சந்தன கட்டி மேனியிலே நான் சாஞ்சிக்கவா சொல்லும் மகராசி இது பாட்டு. சக்கரை கட்டி ராஜாத்தி என் மனச வச்சுக்கோ காப்பாத்தி. ஸோ இது ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு வாலி அவர்கள் எப்படி எழுதுறாரு இதுல தலைவருடைய இது என்னன்னு கேட்டீங்க எங்களுடைய பாட்டா இருக்கட்டும், ஒவ்வொரு சீன் பை சீன் அவருடைய இது இருக்கும் அந்த படத்துல. அவர் வந்து ஒரு நல்ல ஒரு நடிகர் மட்டும் நடிகர், தலைவர், இயக்குனர், ரசிகர், கேமராமேன், டைரக்டர், பாடலாசிரியர் எல்லாமே அவருக்குள்ள இருக்குங்க. அவர் ஒரு சகலகலா வல்லவர்னு தான் சொல்லணும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, அவருக்கு இப்போ உள்ள டெக்னாலஜி நம்ம அப்ப இல்ல இருந்துச்சு அப்படின்னா அவர் இன்னும் பயங்கரமான சாதனைகள்லாம் பண்ணியிருப்பாரு. அப்போ அவர் என்ன பண்றாரு, வாலி அவர்கள் பாட்டு எழுதுறாரு. ஃபர்ஸ்ட் அவர் எழுதின வரிகள் வந்து பாத்தீங்கன்னா, சக்கரை கட்டி பாப்பாத்தி, என் மனசை வச்சுக்கோ காப்பாத்தி அப்படிங்கிறத எழுதியிருந்தாரு. இது ஃபர்ஸ்ட் அவருக்கு எந்த பாடலா இருந்தாலும் எம்ஜிஆர் படத்தை பொறுத்த வரைக்கும் அவருடைய பாடல் ரெடி ஆன உடனே அந்த சாங்கோட வரிகளை அவங்ககிட்ட காமிப்பாங்க. அவர்கிட்ட காமிச்சு ஒப்பீனியன் வாங்குவாங்க. அவர் அதை பார்த்துட்டு அதுல சில வரிகளை டிக் பண்ணுவாரு, சில வரிகள் வேணானா வேணான்னுவாரு. ஸோ அந்த மாதிரி இதை பார்க்குறாரு. பார்த்துட்டு தலைவருக்கு ஒரு விஷயம் நெருடலா இருக்குது. சக்கரை கட்டி பாப்பாத்தி உன் மனசை வச்சுக்கோ காப்பாத்தி அப்படின்னு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா திமுக ரொம்ப தீவிரமா பிராமண எதிர்ப்பு இருந்த நேரம். அப்போ திமுக தலைவர் ஆக்டிவிட்டிஸா இருக்காரு. ஸோ அந்த டயத்துல இந்த மாதிரி வரி வேணுமா அப்படின்னு அவருக்கு யோசிக்கல. ஏன்னா பாப்பாத்தி அப்படின்றது இந்த பிராமண பெண்களை வந்து அப்ப ரொம்ப நக்கல் பண்ணி கிண்டல் பண்ணி அவங்க சொல்லிக்கிட்டு இருந்த வாசகங்கள் அது. அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ளவங்க, திராவிடர் கழகங்கள் உள்ளவங்க, பெரியார் கட்சியில் உள்ளவங்க பூராமே அவங்க வந்து பாப்பாத்தி பாப்பாத்தின்னு சொல்லி தான் அந்த அந்த காலகட்டங்கள்ல நக்கல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வேர்டு இந்த இடத்துல தேவையா அப்படி பார்க்க போனா கவிஞர் வாலி அவர்களும் ஒரு பிராமின் தான். ஸோ அவரு வந்து இல்ல இது வந்து சொல்லாடலுக்கு நல்லா இருக்கும், சக்கரை கட்டி பாப்பாத்தி என் மனசை வச்சுக்கோ காப்பாத்தி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் அதை வச்சிருக்கேன். இதனால வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல இல்ல நீங்க என்ன நினைச்சு வச்சாலும் பரவாயில்ல. இந்த வரி வந்து எனக்கு பிடித்தமா இல்ல. இது வந்து பெண்கள வந்து இது பண்ற மாரி இருக்கு. அதுவும் அவங்க பெண்கள் பிராமண சமுதாய பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரிய மாத்துங்க அப்படின்ட்டாரு. அந்த அப்ப வாலி உடனே அதை சரி சரணே பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சக்கரை கட்டி ராசாத்தி அப்படின்னு சொல்லி மாத்தி கொடுக்குறாரு. மாத்தி கொடுத்து அந்த பாட்டு செம ஹிட் ஆகுது. அந்த பாட்டு நல்ல ஒரு ஹிட். இந்த படத்துல உள்ள எல்லா பாட்டுமே ஹிட். அதே மாதிரி நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி அப்படின்னு சொல்லிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வளர்ச்சிக்கு வந்து தலைவர் வந்து செம்மையான ஒரு ஒரு இது பூஸ்ட். அது எல்லாருக்குமே தெரியும். அந்த கடந்த கால வரலாறு பற்றி பார்த்தவங்களுக்கு தெரியும். அண்ணாதுரை ஆட்சியை பிடிச்சதா இருக்கட்டும், திமுக ஆட்சியை பிடிச்ச காலகட்டங்கள்ல அது முழுக்க முழுக்க எம்ஜிஆருடைய பங்கு பெரியது, பெரிய விஷயம். ஸோ அந்த இடத்துல அந்த நல்ல நல்ல பிள்ளைய நம்பியில வர்ற பாட்டுல வரிகளை கூட
நான் சென்சார்ல கட் பண்ணாங்க. அந்த மேடையில் முழங்கு அறிஞர் அண்ணா போல் அப்படின்ற ஒரு வரி வரும். மேடையில் முழங்கு அறிஞர் அண்ணா போல் அந்த இடத்த வந்து சென்சார்ல குறிப்பிட்டு இல்ல இந்த வரி வேணாம். அண்ணான்னு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு திரு வி.கா. போல் அப்படின்னு சொல்லிட்டு. ரெக்கார்ட் பண்ணது பூரா அண்ணான்னு வரும். ஆனா படத்துல வந்து திரு வி.கா. போல் அப்படின்னு தான் வரும். ஸோ இப்படி எதிர்ப்புகள மீறி அவரு சில வரிகள மாத்தி இந்த படத்த வந்து வெரி சக்சஸ் பண்ணி குடுத்தாரு. நடிக்க தெரியாது அப்படின்னு சொன்னவங்களுக்கு வந்து நடிக்க தெரியும்னு தலைவர் தன்னை நிரூபிச்சுக்கிட்ட படம் அந்த படம். வெற்றியால் தான் பிள்ளையா. அது கிடைச்சா பாருங்க. YouTubeல நெறைய இருக்கு. படத்த பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கே தெரியும். தலைவருடைய பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளவு அட்டகாசமா இருக்கும். அருமையா நடிச்சிருப்பாரு. சூப்பரா நடிச்சிருப்பாரு. நீட்டா நடிச்சிருப்பாரு. ஸோ அடுத்த பதிவுல பார்க்கலாம்.